இன்னைக்கு நடந்த ரா எபிசோடில் வேற லெவலில் இருந்த செக்மெண்ட் அப்படின்னா அது டேமியன் பிரிஸ்டுக்கும் குந்தருக்கும் நடுவில் நடந்த செக்மெண்ட் தான். இந்த வீடியோவில் நாம இந்த செக்மெண்ட்ல அவங்க என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நண்பா மறக்காம இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ஸும் பண்ணுங்க நண்பா. அப்போதான் கொஞ்சம் வியூஸ் கிடைக்கும். ரிங்கில் கந்தரும் இன்டர்வியூ எடுக்கிற அந்த பொண்ணும் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு கந்தரை பார்த்து பேசினது இதுதான். கந்தர், சாட்டர்டே நடக்க போகிற சர்வைவர் சீரியஸ் பேப்பர் வியூவில் நீங்கள் உங்களோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை டேமியன் பிரிஸ்டுக்கு அகைன்ஸ்டா டிஃபெண்ட் பண்ண போகிறீங்க. நாம் அந்த மேட்சை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் நான் உங்ககிட்ட லாஸ்ட் வீக் மண்டே நைட் ரால நடந்த ஒரு சில விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு நாம் அந்த ரா எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை காமிக்கிறாங்க. ஸ்க்ரீனில் போன வாரம் கந்தரும் டேமியன் பிரிஸ்டும் பேக் ஸ்டேஜில் போட்ட சண்டையோட முடிவில் கந்தரை டேமியன் பிரிஸ்ட் போட்டு பொழந்ததையும் காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டைக்கு அப்புறமா கந்தரை அடித்து போட்டுட்டு டேமியன் பிரிஸ்ட் வேற லெவலில் ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. அதில் டேமியன் பிரிஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, கந்தர் நீ வேணும்னா அந்த ரிங்கில் ஜெனரலாக இருக்கலாம், ஆனால் இந்த ஸ்ட்ரீட்டில் நான் தான் கிங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தான் பொழக்கப்பட்ட வீடியோவை ஸ்க்ரீனில் பார்த்த கந்தர் செம்மையாக கடுப்பாகி என்ன பண்ணன்னு தெரியாமல் நின்றுட்டு இருப்பாரு. அப்படியே ஆடியன்ஸை பார்த்து ஒரு லுக் விடுவாரு. ஆடியன்ஸும் கந்தரா பயங்கரமா பூ பண்ணி தள்ளுனாங்க. அப்புறமா அந்த லேடி கந்தர் கிட்ட, நீங்க கிரவுன் ஜுவல்ஸ் பேப்பர் வியூவில் கோடி ரோட்ஸுக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச்ல ரெசில் பண்ணுனீங்க, அந்த மேட்ச்ல நீங்க தோத்ததுக்கு அப்புறமா ஆளே மாறிட்டீங்கன்னு டேமியன் பிரிஸ்ட் சொல்றாரு. டேமியன் பிரிஸ்ட் கூட நீங்க இப்போ அந்த பழைய கந்தரே இல்லை அப்படின்னும் அந்த பழைய கான்பிடன்ஸான சாம்பியன் கந்தர் காணாம போயிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கந்தர் ஃபைனலா பதில் சொல்லலாம் அப்படின்னு போகும்போது டேமியன் பிரிஸ்ட் மாசான அவரோட என்ட்ரன்ஸை கொடுத்து வந்தாரு. வந்த டேமியன் பிரிஸ்ட் என்ன பேசினாருன்னா, கந்தர் நான் உன்னை இன்டர்ஃபியர் பண்ண விரும்பல, நீ பேசு கந்தர், இந்த உலகத்துக்கு நீ சர்வைவர் சீரியஸ்ல என்ன பண்ண போற அப்படிங்கிறத சொல்லு, என்ன தோக்கடிக்கிறது உனக்கு எவ்வளோ ஈஸின்னு சொல்லு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வருவாரு. அதுக்கும் கந்தர் எந்த பதிலும் சொல்லாம ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. ரிங்குக்குள்ள வந்த டேமியன் பிரிஸ்ட் அந்த இன்டர்வியூ எடுக்கிற லேடியை பார்த்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டுருப்பாரு. அந்த லேடி கிட்ட டேமியன் பிரிஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ போறதுக்கு முன்னாடி கந்தர் கிட்ட மைக்க கொடுத்துட்டு போமா, கந்தருக்கு இப்பயாவது என்கிட்ட நேருக்கு நேரா பேசுற அளவுக்கு 2 பந்து வளர்ந்துருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா டேமியன் பிரிஸ்ட் என்ன பேசினார் அப்படின்னா, கந்தர் நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, நீ இப்பவும் பழைய கந்தர்னு நாங்க எல்லாம் நம்பணும்னு நினைக்கிற, ஆனா அது உனக்கே தெரியும், ஆனா அது உண்மை இல்லை அப்படிங்கிறது உனக்கே தெரியும். முன்னால உன்கிட்ட ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு, ஒரு கில்லர் வைப் இருந்துச்சு, நீ முன்னால மாதிரி இல்லை கந்தர், உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. மேபி நீ வேர்ல்டு சாம்பியனா இருக்கிறதுனால அதோட ப்ரெஷர்னால நீ இப்படி ஆயிட்டியா, அந்த ப்ரெஷரை பத்தி எனக்கும் நல்லாவே தெரியும் கந்தர், நானும் வேர்ல்டு சாம்பியனா இருந்திருக்கேன், அந்த ப்ரெஷர் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கந்தர் நீ உன் லைஃப்ல நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்க, நீ எதனால மாறிட்டேன்னு எனக்கு தெரியும், நீ உன் வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைய பார்த்ததே இல்லை, சர்வைவர் சீரியஸ்ல இந்த பிரச்சனை உன் பெல்ட்டை எடுக்க போகுது அப்படின்னு டேமியன் பிரிஸ்ட் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம டேமியன் பிரிஸ்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கந்தர், நீ என்கிட்ட தோத்த அப்புறமா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி கந்தரை பயங்கரமா கலாச்சி விட்டுருப்பாரு. இனிமே நீ பேசலாம், த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் பேசு கந்தர்னு சொல்லியிருப்பாரு. கந்தர் மைக்கை எடுத்து அப்படியே வாய்ப்பக்கமா கொண்டு போய் பேசலாங்கிற மாதிரி போயிட்டு பேச மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கள்ளத்தனம் பண்ணி மைக்கை வச்சு டேமியன் பிரிஸ்டோட தலையிலேயே அட்டாக் பண்ணிடுவாரு. அப்புறமா கொஞ்ச நேரம் டேமியன் பிரிஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு அப்புறம் டேமியன் பிரிஸ்ட தூக்கி ரிங்குக்கு வெளியில போடுவாரு. ரிங்குக்கு வெளியில வச்சு ஒரு லேரியாட் கிளாத்ஸ் லைன் மூவ போட்டு அப்புறமா டேமியன் பிரிஸ்ட தூக்கி டேபிள் மேல போடலாம்னு கந்தர் அந்த டேபிளை கிளீன் பண்ணி தயாராவாரு. ஆனா அவர் திரும்பி பார்க்கும்போது டேமியன் பிரிஸ்ட் கந்தர் அட்டாக் பண்ணி கந்தர் அப்படியே தூக்கி சூப்பரான ஒரு ரேசர் எட்ஜ் ஃபினிஷிங் மூவை அந்த டேபிள் மேல போட்டிருப்பாரு. பாக்குறதுக்கு வேற லெவல்ல இந்த ஃபினிஷிங் மூவ் இருந்துச்சு. கந்தர் மீண்டும் பழக்கப்பட்டு கீழே விழுந்து கிடப்பாரு. டேமியன் பிரிஸ்ட் கந்தரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் எடுத்து கந்தர் பக்கத்துல நின்று அதை தூக்கி காமிச்சு வேற லெவல்ல போஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. இதுக்கப்புறமா கந்தரோட சாம்பியன்ஷிப்பை கந்தர் மேலேயே விட்டு எறிஞ்சிட்டு டேமியன் பிரிஸ்ட் போயிடுவாரு. இந்த வாரம் சனிக்கிழமை இவங்க 2 பேரும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்காக சர்வைவர் சீரியஸ் பேப்பர் வியூவில் ரெசில் பண்ண போகிறாங்க. அநேகமாக இது மெயின் ஈவென்ட் மேட்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி மெயின் ஈவென்ட் மேட்சாக இல்லைன்னா அப்படின்னா ஓப்பனிங் மேட்சாவோ இல்லைனா இடையில ஒரு மேட்சாவோ இருக்கும். ஒருவேளை மெயின் ஈவென்ட் மேட்ச் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனோட மேட்சாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்வைவர் சீரியஸ் பேப்பர் வியூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சர்வைவர் சீரியஸ் பேப்பர் வியூவில் ஏதாச்சும் ஷாக்கிங்கான ரிட்டர்ன்ஸ் இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க.